மாண்புமிகு அமைச்சர் பொன்முடியை பற்றி அவர் பேசிய வார்த்தைகளுக்காக கண்டனம் தெரிவிக்கின்ற ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் அங்கே அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு அமைச்சர் தான் பொறுப்பேற்கின்ற போது இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் தீங்கு விளைவிக்காமல் அவனுடைய நான் நடந்து கொள்வேன் என்றுதான் உறுதிமொழி மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த உறுதிமொழியை மீறி ஒரு அமைச்சர் இது போன்ற வார்த்தைகளை அள்ளிட்டு இருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன். இதெல்லாம் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். ஒரு அமைச்சர் இப்படி பேசியதற்கு பிறகு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒரு அமைச்சர் மற்றவர்களை புண்படுகின்ற அளவிற்கு, அதுவும் குறிப்பாக பெண்களை மனவேதனை ஆழ்த்தக்கூடிய, பெண்களை இழிவுபடுத்துகிற வார்த்தை என்பது அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தொடர்ந்து இதே நிலை நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுபோன்ற செயல்பாடுகளை கண்டிக்கின்ற வகையிலே தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு என்ன முடிவுகள் மேற்கொள்ள வேண்டுமோ எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர் அந்த முடிவுகளை மேற்கொள்வார்கள்.